Very good morning மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சஃபி த ட்ராவலர். இன்றைக்கும் ஒரு ட்ராவல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சேலம் பக்கம் தான் போகலாம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு 2 ஏரியா, ஸோ அதை பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ட்ரக் மாதிரியும் இல்லை, இது ஹைக் மாதிரியும் இல்லை, அப்படியே சும்மா ஹைக்கிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க பார்க்கலாம். தெரியல, லோடு வேறு லெவலில் சாஞ்சு கிடக்கு. டீ ஏதாவது குடிக்கிறியா? குளிர் தாங்கலையா? ஹெல்மெட்டு போட்டுட்டேன். குளிர் தான் வேறு லெவலில் இருக்குது. காலங்காத்தாலேயே சரியான பனியாக இருக்குது. இப்போதான் கொஞ்சமாக ரோடு தெரியுது. நேற்று வந்துச்சு, நான் வீட்டுக்குள்ளேயே ஃபாக் வந்துருச்சு ஃபுல்லாக. என்னன்னு தெரியல, பட்டுச்சு ஃபுல்லாக காலி, கொல்லாப்ஸ் ஆயிடுச்சு. காலங்காத்தாலேயே வேறு லெவலில் எரியுது. கண்ணாடி 20 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். அதெல்லாம் செம்ம குளிராக இருக்குது. கண்ணில் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. பயங்கரமான ஆமாம், இருக்கிறதுக்கே டீயை வேறு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். செம்மையாக இருக்குது. டீ வந்துருச்சு. ஸோ டீ குடிச்சிட்டு மேற்கொண்டு ட்ராவல் பண்ண வேண்டியதான். டீ குடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு, குளிர் தாங்க முடியல. டீயை குடிச்சாச்சு. இதுக்கு மேலே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். போகலாண்ணே. எவ்வளோ நாளாக ஆச்சு இந்த நாமக்கலோட ஃபீலை பார்த்து. காலையில் காலேஜ் டைம்ஸில் காலைல சூப்பராக இருக்கும். பஸ்ஸு இந்நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுமா? இந்த இடத்துல தான் கரெக்டாக காலேஜ் பஸ் போகும். சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவே. இந்த டிராஃபிக்கு, அந்த சந்தை டைமு சூப்பராக இருக்குது. ஒர்க்கா பார்வதி பார்வதி டீ ஸ்டாலா? ஃபேமஸான கடையா? ரைட்டு பார்க்கலாம். பார்வதி டீ ஸ்டால். செகண்ட் டீக்காக இறங்குறோமா? செகண்ட் டீயா? செகண்ட் டீ. அதுவும் எங்கள் டீ ஸ்டால் பொம்மை குட்டமேடு. செம்ம ஃபேமஸான கடை. ஸோ இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். போனால் வேலைக்கு ஆகலை, போகணும். டீயா? ஸ்பேஸ் இல்லையா உட்காரது? இல்லைங்க. சரி, காரும் சரி, பைக்கும் சரி, எல்லாமே மறுபடியும் டீ. டீ நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. குளிருக்கு லைட்டாக வேலையை காட்டுது. ஓகே அப்படிங்கிற மாதிரி சூடெலாம் பயங்கரமாக இறங்குது. சாயங்காலம் பார்த்தோம்னா இங்கே பணியாரமும் வெட்டி சட்னியும் ட்ரை பண்ணிடுவோம். ஈவினிங் வந்து ட்ரை பண்ணிடுவோம்.
பணியாரம் நல்லா இங்கே நல்லாயிருக்கும். போய் தான் பார்க்கணும். பசிக்குது, பட் இந்த நேரத்தில் கிடைக்கல. அதுவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த டைமில் கிடைக்காதது. டீ குடிச்சோன்னே கொஞ்சம் கண்ணு நல்லா தெரியுது. உனக்கு நல்லா தெரியுது. அதில் இவ்வளோ டீ குடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2வது டீ. அது 2வது டீ குடிச்சாச்சு. கிளம்பா. பார்த்து போகிறது நல்லது. போகலாம். நமக்கு வண்டி ஜாஸ்தி. ஆனால் இது பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் அ பர்ஃபெக்ட் டீன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. நீட்டாக இருக்குது பிளேஸு. காலையில் இருக்கிற குளிருக்கு நம்ம தான் தூக்கத்தில் இருக்கோன்னா எல்லாரும் தூக்கத்தில் இருக்காங்கண்ணா. எந்த ஏரியா அது? அம்மாப்பேட்டை ஏரியா வந்துருச்சா? சன்னியாசி குண்டு நியர்பை. ஐம் ஹியர் மக்களே. எங்கே இருக்கேன்னா சேலமில் சன்னியாசி குண்டு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன். இங்கே ஃபுல்லாக நேச்சர் தான். பின்னாடி மலை இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு தர்கா இருக்குது. சூப்பர்வான பிளேஸ். இங்கே என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான இடம். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். சூப்பர்பான ஏரியா. காலையிலே வந்ததுனால எனக்கு இந்த அப்படியே மிஸ்டெல்லாம் சூப்பராக போகுது. வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்த நான் பார்க்குறேன், அவங்களுக்கும் காட்டுறேன் கண்டிப்பாக. பேபி மேலே போகலாம். மேலேயும் போகிறதுக்கு வழி இருக்குது. மேலே போனோன்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு இந்த மலையிலேருந்து அப்படியே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்க்கலாம். तो कोणती आएको त सफर आएको त हिउँ किनारे हिउँ इडिस जलेको त क्या होना था सबरी से कर लो कि जाओ जाओ। तुम्हारा नाम क्या भैया? சஃபியுல்லா. सफी उल्ला। हाँ सुपर नाम वो क्या? என்னாச்சுண்ணா? சரி சரி சரி. இல்லை அங்கே நிப்பாட்டினா இங்கே நிப்பாட்டினா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இங்கே போலீஸ் வந்து கேட்பாங்களாம், யார் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்களாம். இங்கே வண்டி நிறுத்தணும்னா எதுவும் கேட்க மாட்டாங்க. மலை கிட்ட இருக்கும், ஒரு மாதிரி இருக்கு. மேலே மலைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இடம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. குரங்கும் இருக்குது. ஆளுங்க வந்து பார்த்தா வந்துடும். ஓ, எங்கே மேலே போகலாமா? அதான் பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். மறுபடியும் மேலே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து மறுபடியும் கீழே பார்க்கலாம். கிளைமேட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சூப்பராக இருக்குது. காலையிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடித்த குளிருக்கு படிக்கிற வெயிலுக்கும் கொஞ்சம் நீட்டாக அப்படியே செட் ஆயிடுச்சு.
இடம்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. என்னாச்சு? எதுக்கு குச்சி? இருக்கட்டும், பாதுகாப்புக்கா. ஓ, ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. இதுக்கு மேலே இருக்காதா? அந்த குமரகிரி குமரகிரி அந்த முருகன் கோயில். ஓ, அதுவா? அந்த இடத்துல தெரியுதா? போகலாம். ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே காட்டுக்குள்ளே தான் நடந்து போகணும். நல்ல ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போகலாம், போயிட்டே இருக்கோம். காலையிலேயே சூப்பர் ட்ரெக்கிங். இதை ஹோல்ட் பண்ணுறியா? ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியல என்னால். அதையும் ஹெல்மெட் வச்சுட்டு வந்துருக்கலாம்ல. குரங்கு தூக்கி போயிடும். குரங்குக்காக எவ்வளோ பயப்பட வேண்டியதாக இருக்கு. நல்ல பிளேஸ், பட் பார்த்து வாங்க. இங்கே வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா ஃபுல்லாக பாறை தான் இருக்குது. ஏற முடியுமா? எனக்கு பின்னாடி இருக்கு, பார்க்க முடியுது. ஸ்பேஸ் இல்லையா? ஸோ நானும் ஏறுறேன். செருப்பை கழட்டிட்டோன்னா கொஞ்சம் தைரியமாக ஏறலாம். வச்சாச்சு. கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும். இங்கே வரவங்க பார்த்து சேஃபாகவே வாங்க. நான் நல்லா ஹைக்கிங் போகலான்னு பார்த்தேன், ஆனால் ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு. பிளேசஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்கிருச்சு. காலையில் அந்த குடிச்ச டீ வேலையை காட்டுது, தண்ணி வேணும் அந்த மாதிரி. கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. நல்லா இருக்கு. இதுக்கு மேலே ஏற முடியாது. இதுக்கு மேலே வழி இருக்கா? வழி போகிறாங்க ஆளு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. நான்லாம் படுத்து விடுவேன். அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. ஏன்னா பைக்கில் எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துட்டு வந்துட்டு டீயும் குடிச்சிட்டு ஏற முடியல. பட் ஃபைனலி பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு.
ட்ரெக்கிங் பண்ணி இன்னும் நான் நிறைய ட்ரெக்கிங்லாம் பிளான் வச்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. 10 மீட்டருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்ததுக்கு இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிவிட்டு ஸ்பேசஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பேசஸ் நான் காட்டுறேன். உள்ளே தர்காக்குள்ளேயும் போய் காட்டுறேன் முடிஞ்சளவு கண்டிப்பாக. எனக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் ராக் தெரியுதா? இங்கே ஒரு கொடி இருக்குது. இந்த ராக்குக்கு ஏதாவது கதை இருக்கா? இல்லை, எனக்கு தெரியல. தெரியல, பட் அது பெருசாக இருக்கும். அந்த இடத்துல ஏதோ கொடி மாதிரி வச்சுருக்காங்க, ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து. ஸோ மேபி தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிகிற மாதிரி கூட ஏதாவது வச்சுருக்கலாம். நீட்டாக இருக்குது ஸ்பேஸு. இதுக்கு மேலே நடந்து போகலாம். கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போக முடியும். இதுக்கு பின்னாடி ஊர் இருக்கா? பின்னாடி அந்த பக்கம் இருந்து ஆளுங்க வருவாங்க. ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போகலாம், ஆனால் உள்ள அதுக்கு மேலே போக முடியாது. ஓகே, இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு நான் உங்களுக்கு தர்காவெல்லாம் காட்டுறேன் கண்டிப்பாக. முன்னாடியே பார்த்து முன்னாடியே கேட்டை அடைச்சிருந்துச்சி. ஒருவேளை அந்த கொரோனாவோட இம்பேக்டில் எதுவும் மூடி வச்சுருக்காங்களா அதுவும் தெரியல. இல்லை கொரோனா இல்லை, இப்போ நார்மல் ஓப்பன் ஆகிடுச்சு. வியாழன் வெள்ளி எப்போ ஓப்பனில் இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை. சனிக்கிழமைனால நேற்று வந்திருந்தால் கொஞ்சம் இதாக பார்த்துருக்கலாம் உள்ள. சரி, அப்படியே வெளியே மட்டும் பார்க்கலாம். வெளியே பார்த்துட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு. சும்மாவும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இறங்கும், வாங்க கீழே போகலாம். மெதுவாக பார்த்து இறங்குங்க. பார்த்து வாங்க. என்னாச்சு? பர்ஸ் தேங்க்யூ பர்ஸ். அது நோ ப்ராப்ளம். பார்த்துக்கலாம். வர முடியுமா? போகலாமா? போகலாம். பார்த்து வாங்க. வரீங்களா? வாங்க, பொறுமையாக பார்த்து வாங்க. ஆளு ஸ்லிப் ஆகிற போது. குடுக்கலாம் எடுத்துகிட்டு போடா. ஓகே, இதுக்கு மேலே கொஞ்சம் பார்த்துக்கொண்டு கேர்ஃபுல். அந்த ரோடு. இல்லை, இது வழுக்கும். ஸ்லோ பார்த்து போய்க்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை, பொறுமையாக போய்க்கலாம். பாறை கொஞ்சம் வலிக்கி விடும். இந்த பனி இருக்கிறதுனால பாறை வழுக்குது. பார்த்து வாங்க. இறங்கிடுவீங்களா? பார்த்து வாங்க. ஃபைனலி கீழேயும் வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் கீழே இறங்கி போனோன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. பார்ப்போம் நம்ம கண்டிப்பாக. தர்ஸ்டி அதிகமாக இருக்குது. ஸோ போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மறுபடியும்
இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸ்பேசஸ் அவுட் ஃபினிஷ் பண்ணிடுவோம். குச்சி இங்கேயே போட்டுடலாம், அடுத்தவங்களுக்கும் தேவைப்படும். இதுதான் தர்கா, நான் சொன்ன தர்கா இதுதான். இங்கே வந்து அந்த வியாழன் வெள்ளி அது மட்டும்தான் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற டைம்ஸில் யாரும் வரதில்லை. மேபி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பிளேஸும் நல்ல பிளேஸ் தான். வெயிலுக்கு முன்னாடி வரதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. பிகாஸ் வெயில் டைமில் வந்தீங்கன்னா உங்களால் அங்கே மேலே போக முடியாது. ஒரு மாதிரி வெயில் அதிகமாகிடும், சூடு அந்த வெறும் பாறையாக இருக்கிறதுனால பாறை சூடாகிடும். ஸோ அதனால் நடக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக வெயில் இல்லாத டைமில் ஈவினிங் ஆர் மார்னிங் வந்துடுங்க. ஸோ பிளேஸ் நல்லாயிருக்கும். இதான் மெயினா? நல்லாயிருக்கு, இடம் நல்லாயிருக்கு பார்க்க. மேலே எல்லாம் நல்லா ஒரு பாறை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாறைக்கு பக்கத்தில் அந்த சின்னதாக ஒரு இது கட்டி அது உள்ள இதாக இருக்கா. சரி சரி. இங்கேயும் ஒரு பாறை இருக்குது. பாறை இருக்குது மேலே. ஓகே, எதுவும் இங்கே இயற்கையெல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே அமைச்சிருக்கிறது. சூப்பராக இருக்குது இடம். ஃபைனலி இதுக்கு பின்னாடி போனோன்னா இதுக்கு கீழே ஒரு பாதை இறங்குது. கீழே என்ன தெப்பக்குளம் இருக்கா? தெப்பக்குளம் தண்ணி இல்லை, ஆனால் கேட்டு வச்சு அடைச்சிருக்காங்க. ஓ, ஏரியா நல்லாயிருக்கு. இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் கட்டிகிட்டு இருக்கேன் புதுசாக. இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணியாக இல்லை. ஏரியா நல்ல ஏரியா, சூப்பராக இருக்குது. அதான் வெயிலுக்கு முன்னாடியும் வெயிலுக்கு அப்புறமும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல இடம் அது. வெயிலில் வந்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, இருக்கிற சூடு எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியுது. ஏன்னா பாறை ஃபுல்லாகவே, மரங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் காலையில் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பரான ஸ்பேஸ். நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த இடத்த எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னொரு ஸ்பேஸில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Safi the Traveler.